வெல்கம் டு அவர் சேனல் ஜேஎம் ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம 3D வெஜ் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். இந்த வெஜ்ஜுக்கு 2 ட்ரையாங்கிளும் 3 ரெக்டாங்கிளும் இருக்கும். அந்த ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரிஸ் இருக்கும். இதில் 2 டைப் ஆஃப் வெஜ்ஜஸ் வரும். ட்ரையாங்கிளோட 2 சைடு ஈக்குவலாகவும் ஒரு சைடு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் வெஜ் வந்து என்ன அப்படின்னா, அதில் 3 சைடுமே அன்ஈக்குவலாக இருக்கும். நம்ம இப்போ செய்ய போகிற வெஜ்ஜோட சைஸ் வந்து 90 டிகிரிஸ்க்கு ஒரு எல் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. அதில் ஒரு சைடு 6 சென்டிமீட்டர்ஸும் அடுத்த சைடு 6 சென்டிமீட்டர்ஸும் வச்சுக்கோங்க. இந்த 2 6 சென்டிமீட்டர்ஸையும் ஜாயின் பண்ணுற லைன் வந்து 8.5 சென்டிமீட்டர்ஸ் வரைய போகிறோம். இந்த 8.5 சென்டிமீட்டர்ன்றது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, √6² + 6² = 8.5ன்னு வரும். வெஜ்ஜோட வித்து எவ்வளோ வைக்கிறோன்னா 3 சென்டிமீட்டர். நம்ம இதோட பேட்டர்னை வரையலாம். ஃபஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. வெஜ்ஜோட கீழ் சைடு 6 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 6 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் வைக்க போகிறோம். அடுத்தது வெஜ்ஜோட ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர். அடுத்ததும் 6 சென்டிமீட்டர்ஸ்க்கு அளந்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். இதோட அந்த ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் சைட் 8.5 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அதை எடுத்து நம்ம இப்போ 2 பாயிண்ட் வச்சதுக்கு அடுத்தது 8.5 சென்டிமீட்டர்ஸ்க்கு வச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். வெஜ்ஜஸோட வித்து 3 சென்டிமீட்டர்ஸ். அதை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ண அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து வேர்ட்டிக்கலாக கீழே பார்க்க 3 சென்டிமீட்டர்ஸ்க்கு நம்ம ஒவ்வொரு இடத்துலையாக மார்க் பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிடணும். நம்ம லைன் ஜாயின் பண்ணதுன்னு பார்த்தா 3 ரெக்டாங்கிள்ஸ் கிடைக்கும். இப்போது 3 ரெக்டாங்கிள்ஸ் வரைஞ்சிட்டோம். சுற்றி உள்ளதை ட்ரையாங்கிள் வரையணும். அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ட்ரையாங்கிளோட ஹைட்டு 6 சென்டிமீட்டர்ஸ் அதை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். மேலேயும் கீழேயும் 6 சென்டிமீட்டர்ஸ்க்கு லைன் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்டில் இருந்து அந்த ரெக்டாங்கிளோட பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் மார்க் பண்ணணும் 2 சைடும். இப்போ மார்க் பண்ணிங்கன்னா இந்த வெஜ்ஜோட பேட்டர்ன் நமக்கு கிடச்சிரும். இந்த வெஜ்ஜோட பேட்டர்ன் கிடச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஒட்டுறதுக்கு, இந்த இதை கட் பண்ணி எடுத்தால் ஒட்டுறதுக்கு ஒரு சின்ன இடம் தேவைப்படும். அதை நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் போட்டு நம்ம தேவையான இடத்துலலாம் ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ நான் அதில் வந்து சின்ன சின்ன கோடு போட்டு விட்றேன். எதுக்குன்னா, அந்த இடத்துல தான் நம்ம கம் அப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா நம்ம ஒட்டும் போது கரெக்டாக நம்ம இப்போ அந்த இடம் விட்டுருந்தோம் அப்படின்னா கம் போடும் போது உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம வெஜ்ஜஸ் பேட்டர்ன் வரைஞ்சி முடிச்சிட்டோம். அந்த பேட்டர்னை அப்படியே சிசரை வச்சு கட் பண்ணி அவுட்லைனில் கட் பண்ணணும். உள்ள லைன்ஸில் கட் பண்ணக்கூடாது. அவுட்டர் சைட் லைன்ஸில் கட் பண்ணி அந்த பேட்டர்னை எடுத்துக்கணும். கட் பண்ணதும் இன்னர் சைடில் வரைஞ்ச எல்லா லைன்ஸையும் ஃபோல்ட் பண்ணி விடணும். உள்ளே பார்க்க ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்கேல், நான் இப்போ வந்து ஸ்டீல் ஸ்கேல் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கணும்னு ஈஸியாக இருக்கும். அதை ப்ளேஸ் பண்ணி அந்த லைன்ஸ்லேயே நம்ம ஃபோல்ட் பண்ணி விடணும். உள்ளே இருக்கிற எல்லா லைன்ஸ்லேயும் இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விடணும். நம்ம லைன்ஸ் மார்க் பண்ணியிருந்தோம்ல ஒட்டுறதுக்காண்டி கொஞ்சம் லைன்ஸ், அந்த லைன்ஸோட பேக் சைடில் நம்ம கம் அப்ளை பண்ணிக்கணும். அப்படி
நான் எப்படி ஃபோல்ட் பண்ணி ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. டூ மினிட்ஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. நமக்கு வெஜ் ரெடி ஆகிட்டு, இப்போ நெக்ஸ்ட் மாடல் ஆஃப் வெஜ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதில் 3 சைடுமே அன்ஈக்குவலாக இருக்கும். நம்ம இப்போ செய்ய போகிற வெஜ்ஜோட சைஸ் வந்து 4 சென்டிமீட்டர்ஸ், ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 3 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் ஆப்போசிட் சைட் வந்து 5 centimeters. வெஜ்ஜோட வித் வந்து 4 centimeters. நம்ம இப்போ பேட்டர்ன் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ட்ரையாங்கிளோட லோயர் சைடு வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ அதனால் 4 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு டாட்டு, ஹைட் 3 சென்டிமீட்டர்ஸ் அடுத்த டாட்டு, அப்புறம் ஆப்போசிட் சைட் 5 சென்டிமீட்டர்ஸ், அதுக்கு ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் அளந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ அந்த டாட்டில் இருந்து வெஜ்ஜோட வித் வந்து 4 சென்டிமீட்டர்ஸ். அதனால் அந்த டாட்ஸ்லேருந்தெல்லாம் 4 சென்டிமீட்டர்ஸ்க்கு மார்க் பண்ணி ஒரு லைன் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம 3 லைன் 4 சென்டிமீட்டர்ஸ்க்கு வரைஞ்சிருக்கோம். அந்த 3 பாயிண்ட் வச்ச இடத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அந்த 3 பாயிண்ட்டையும் சேர்த்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா 3 ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு 4 சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி கீழே பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி 4 சென்டிமீட்டர்ஸ்க்கு மார்க் பண்ணி, இப்போ நம்ம கிடச்ச பாயிண்ட்டையும் ரெக்டாங்கிள், ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட கார்னருக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும், கீழேயும் மேலேயும். இந்த வெஜ்ஜோட பேட்டர்ன் கிடச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஒட்டுறதுக்கு, இந்த இதை கட் பண்ணி எடுத்தால் ஒட்டுறதுக்கு ஒரு சின்ன இடம் தேவைப்படும். அதை நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் போட்டு நம்ம தேவையான இடத்துலலாம் ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ நான் அதில் வந்து சின்ன சின்ன கோடு போட்டு விட்றேன். எதுக்குன்னா அந்த இடத்துல தான் நம்ம கம் அப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா நம்ம ஒட்டும் போது கரெக்டாக, நம்ம இப்போ அந்த இடம் விட்டுருந்தோம் அப்படின்னா கம் போடும் போது உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம வெஜ்ஜஸ் பேட்டர்ன் வரைஞ்சி முடிச்சிட்டோம். அந்த பேட்டர்னை அப்படியே சிசரை வச்சு கட் பண்ணி அவுட்லைனில் கட் பண்ணணும். உள்ள லைன்ஸில் கட் பண்ணக்கூடாது, அவுட்டர் சைட் லைன்ஸில் கட் பண்ணி அந்த பேட்டர்னை எடுத்துக்கணும். கட் பண்ணதும் இன்னர் சைடில் வரைஞ்ச எல்லா லைன்ஸையும் ஃபோல்ட் பண்ணி விடணும். உள்ளே பார்க்க ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்கேல், நான் இப்போ வந்து ஸ்டீல் ஸ்கேல் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கணும்னு ஈஸியாக இருக்கும். அதை ப்ளேஸ் பண்ணி அந்த லைன்ஸ்லேயே நம்ம ஃபோல்ட் பண்ணி விடணும். உள்ளே இருக்கிற எல்லா லைன்ஸ்லேயும் இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விடணும். நம்ம லைன்ஸ் மார்க் பண்ணியிருந்தோம்ல, ஒட்டுறதுக்காண்டி கொஞ்சம் லைன்ஸ், அந்த லைன்ஸோட பேக் சைடில் நம்ம கம் அப்ளை பண்ணிக்கணும். இப்படி நான் எப்படி ஃபோல்ட் பண்ணி ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. 2 மினிட்ஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க.